Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட்டு 7/2/2025. வெரி குட் ஈவினிங் டு ஆல். இப்போ பார்த்தீங்கன்னா மிக ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த நீட் யூஜி 2025 ரெஜிஸ்ட்ரேஷன் அண்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் விண்டோ ஓப்பன் ஆயிடுச்சு. அதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ தான் இது. அது மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன் புல்லட்டின், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? லாஸ்ட் டேட் டு சப்மிட் த ஆன்லைன் அப்ளிகேஷன் 7th March 2025. எல்லாத்துக்கும் உடனடியாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ட்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் அவங்க பேரண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ இது வரைக்கும் லைக் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கவுன்சிலிங் ப்ராசஸினுடைய கடைசி நாள் மார்ச் 2026 வரைக்கும் நம்ம போடுற எல்லா அப்டேட்ஸும், நீட் ரிலவெண்ட்டான, MBBS அட்மிஷன் ரிலவெண்ட்டான எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் இப்போ இருந்து நீங்கள் நீட் அப்ளிகேஷன் போட்டு நீட் எக்ஸாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டு அட்மிஷனை முடிச்சுட்டு உங்களுடைய கவுன்சிலிங்னுடைய செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். தேவைப்படுறவங்க அதை பற்றின டீட்டெயில்ஸை ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பெய்டு சர்வீஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த நீட் யூஜி 2025 தொடர்பான அந்த இம்பார்ட்டண்ட் நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதுதான் வெரி லேட்டஸ்ட் வந்த உடனே உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். 7th February 2025 பப்ளிக் நோட்டீஸ், ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் த நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இது உங்களுக்கு இது ஒரே நிமிஷம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் த அப்ளிகேஷன் 7th February 2025 ஸ்டார்ட் ஆகுது. 7th March 2025 அப் டு 11:50 PM வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ இதில் நம்ம சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, மாணவர்களும் பெற்றோர்களும் சற்று பொறுமை காக்கவும், உடனடியாக அப்ளிகேஷனை போடணும், சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவசரமாக போட்டுட்டு ஏதாவது தப்பு பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுக்கலைன்னா ரொம்ப சிரமமாயிரும். எடிட் ஆப்ஷன் இல்லாமல் போயிடுச்சுன்னா ரொம்ப போயிடும். ஸோ அவசரப்பட்டு இன்றைக்கே அப்ளிகேஷன் போடாதீங்க. நம்ம சேனல்லையே நம்ம அப்ளிகேஷன் போட்டுட்டு டெமோ வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். அதை பார்த்துட்டு நீங்கள் பொறுமையாக போட்டுக்கலாம். லாஸ்ட் டேட் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் டிரான்சாக்ஷன் ஃபீ த்ரோ 7th March 2025 11:50 PM வரைக்கும். ஃபீஸில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. போன வருஷம் இருந்த அதே ஃபீஸ் தான். ஜென்ரல் கேட்டகரிக்கு 1700, ஜென்ரல் EWS OBC NCLக்கு 1600, SC ST PWT கேண்டிடேட்டுக்கு 1600, அவுட் சைடு இந்தியா கேண்டிடேட்டுக்கு 9500. அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட் ஆல்சோ அனௌன்ஸ்டு. ஆஸ் யூஸ்வல் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி 4th May 2025 தான் ஃபஸ்ட்டு சண்டே மே மாதம் உங்களுக்கு எக்ஸாம். இதில் பார்த்தீங்கன்னா 180 நிமிஷம் எக்ஸாம் டைமு. அடுத்தது அட்மிட் கார்டு 1st May 2025 அன்றைக்கி டவுன்லோட் பண்ணிக்கலாம். எந்த எக்ஸாம் சென்டர் நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணுற எக்ஸாம் சென்டர் அலாட் ஆகிடுச்சா அப்படிங்கிறத பார்த்துக்கிறதுக்கு 26th April 2025 எக்ஸாம் டைம் பார்த்தீங்கன்னா 2 மணிலேருந்து மதியம் 2 மணிலேருந்து 5 மணி வரை. மற்றது எல்லாமே உங்களுக்கு டைமு, எக்ஸாம் சென்டரெல்லாம் ஹால் டிக்கெட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மேற்கொண்டு உங்களுக்கு தகவல் தேவைப்பட்டதுன்னா nta.ac.in அதில் பார்த்துக்கலாம். neet.nta.ac nic.in பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம SAP Views யூடியூப் சேனல்லையும் பார்த்துக்கலாம். ரிசல்ட்டு டேட்டும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 14th June 2025. இது டென்டேட்டிவ் டேட் தான். அடுத்தது கேண்டிடேட் ஆன்லைன் மோடில் தான் என்ன பண்ணணும், அப்ளிகேஷனை போடணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சப்மிஷன் ஆஃப் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் மே பி டன் பை த அக்சஸிங் த NTA வெப்சைட். த அப்ளிகேஷன் ஃபார்ம் இன் எனி அதர் மோட் வில் நாட் பி அக்செப்டட். ஆன்லைனில் தான் போடணும், NTA வெப்சைட்டில் போடணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அப்லோட் த ரீசன்ட் பாஸ்போர்ட் ஃபோட்டோகிராஃப், அட்ரஸ் ப்ரூஃப், ஸ்கேன்டு சிக்னேச்சர் எக்ஸட்ரா. இதெல்லாமே டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் கொடுத்துருக்காங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அதை பற்றி நம்ம 1 by 1 நம்ம போஸ்ட் பண்ணுறோம். ஒரு கேண்டிடேட் ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் போடணும். கேண்டிடேட் மஸ்ட்டு ஸ்ட்ரிக்ட்லி
ஃபாலோ த இன்ஸ்ட்ரக்ஷன் டு கிவன் த இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் ஆன் த NTA வெப்சைட். அதில் என்னென்ன தகவல் கொடுத்துருக்காங்களோ அதை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம SAP Views யூடியூப் சேனலில் நம்ம வந்து டெமோ வீடியோ போஸ்ட் பண்ணுவோம், அதையும் பார்த்துக்குங்க. கேண்டிடேட் மஸ்ட் என்ஷூர் த இமெயில் அட்ரஸ், ரெஜிஸ்டர்டு இமெயில் அட்ரஸ் கொடுக்கணும், அதுக்கு OTP வரும். ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் கொடுக்கணும், அது ஆக்டிவில் இருக்கணும், அவுட் ஆஃப் கவரேஜில் இருக்கக்கூடாது, சிம் கார்டை மாற்றக்கூடாது, OTP வரும். மற்றபடி உங்களுக்கு வந்து எல்லா தகவலும் உங்களுக்கு இமெயிலையும் மொபைல் நம்பர்லேயும் ஷேர் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் NTAனுடைய அஃபீஷியல் வெப்சைட்லேயும் கொடுப்பாங்க. ஃப்ரம் தேர் ஓன் பேரண்ட்ஸ் கார்டியன்ஸ் ஒன்லி. இதெல்லாமே வந்து உங்கள் பேரண்ட்டு அல்லது பாதுகாவலருடைய மொபைல் நம்பரும் மெயில் ஐடியும் கொடுங்க. இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் வில் சென்ட் ஒன்லி NTA இமெயில் அண்ட் ரெஜிஸ்டர்ட் இமெயில் அட்ரஸ் அண்ட் SMS. உங்களுக்கு அப்ளிகேஷன் அக்செப்ட் ஆகிடுச்சா இது எல்லாமே வந்து உங்களுக்கு உங்களுடைய மொபைல் நம்பருக்கு SMS-ஆகவும் வரும். மேற்கொண்டு உங்களுக்கு தகவல் தேவைப்பட்டது அப்படின்னா இந்த 2 வெப்சைட்டையும் பார்த்துக்க சொல்லியிருக்காங்க. இது 2ம் அஃபீஷியல் வெப்சைட். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து வெரி லேட்டஸ்ட்டு அப்டேட். இதை நான் இப்போதைக்கு உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் ப்ராஸ்பெக்டஸை படிச்சுட்டு ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு என்னென்ன அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லிடுறேன். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. அடுத்த வீடியோவில் இன்ஃபர்மேஷன் புல்லட்டினை பற்றின அப்டேட்டை நான் கொடுத்துட்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.